தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் யார் தமிழர் அப்படிங்கிறது குறித்து 4 விஷயங்களை முன்வச்சிருக்கோம். யாரை தமிழர்னு சொல்ற? யார் தமிழர்? தமிழர் யார் அப்படின்னு நான் கேட்கிறேன். தமிழர்கள் அல்லாதவர்கள் இருக்கான்னு சொல்றீங்க. தமிழர்கள் அல்லாதவர்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? தமிழகத்துல யாரையெல்லாம் தமிழர் அப்படின்னு நீங்க வரையறை செய்வீங்க? தமிழர் என்று நீங்கள் யாரை வரையறைப்படுத்துவீர்கள்? தமிழர்கள் இவர்கள் தான் அப்படின்ற சர்டிபிகேட் கொடுக்கிறது திரு சீமான் தானே. உங்களை பொறுத்த அளவுக்கு தமிழர் அப்படின்னா எப்படி அதை நீங்க விவரிக்கிறீங்க? இல்ல இப்போ நாம் தமிழர் அப்படிங்கறத நீங்க முன்முடிகிறீங்க. இப்ப கேள்வி என்னன்னா யார் தமிழர் அப்படிங்கறதுல இப்ப நிறைய கேள்விகள் வருது. தமிழர் யார் என்பதற்கான வரையறை. தமிழ்நாட்டில் 40% விழுக்காடு தெலுங்கு பேசும் மக்கள் வாழ்ந்து வரும் சூழ்நிலையில் இங்கே தெலுங்கை எங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. 2வது விருப்ப பாடமாக தெலுங்கை பள்ளி கல்வித்துறையில் கொண்டு வந்து அனைவருக்கும் தெலுங்கை படிக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். తెలుగులో మాట్లాడండి పోయితే తమిళ మాట్లాడేమో లేదంటే ఇంగ్లాండ్లోనే పుట్టిన వారు ఇంగ్లీష్లో మాట్లాడేమో. ఇంగ్లీష్ అనేది ఒక మొళ్ళిండా, అది அறிவு కాదుండా. దయచేసి అరసియల్ వద్దంటే చెప్పదండా. అరసియల్ లేదంటే మన ఇనాన్ని అழிచేస్తారు. మీరు ఏకచీర అవసరాలు ఉండండి. ఆడుంటి వచ్చిన కమ్మాళ్ళుగా ఈ తమిళనాటిని నిర్మాణం చేసి తమిళే నేను ఇంత వళ్ళంది దానికి మన తెలుగులదా కారణం. இளைஞர்கள் அரசியலுக்கு రావాలా? மிக பெரிய மாற்றம் கட்டாயம் கொடுக்கின்றவள். அரசியல் வந்து ஒரு அரசியல் மாட்டாடதுன்னு செப்பதண்டா. நாங்கள் தமிழர்கள் என்று சொன்னேன். ஒரு உண்மையை சொன்னேன். 2 பேரும் ஏத்துட்டாங்க. பாசிசம், சாவனிசம், இனவெறி. அப்ப நீங்க ஆரியர் திராவிடர்னு பேசுனா என்ன சிறங்கு சொரியா? அது இனவெறி இல்லையா? இங்க ஒரு ஐயா இருக்காரு, ஒரு ஐயா மாடு வளர்த்துக்கிட்டு ஒரு ஐயா. அவரு நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் எந்த லேபிளில் தமிழர்கள் டெஸ்ட் எடுக்கிறீர்கள் என்ன இது கூட தெரியாம இருக்கிறீங்க? நீங்க ஆரியர் திராவிடரை எந்த லேபிள டெஸ்ட் எடுத்து வெளியில வந்தீங்களோ நீங்க இப்படி போகும்போது நாங்க உள்ள போனோம். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பும்.